அனைவருக்கும் வணக்கம். சிம்மராசிக்காரர்களுக்கு இனி ஜாலியோ ஜாலி என்று சொல்லக்கூடிய வகையில் ஜனவரி 7ஆம் தேதி முதல் புத ஆதித்ய யோகம் வலுப்பெறக்கூடிய இந்த வேளையில் புதன் பெயர்ச்சி காரணமாக சிம்மராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த வருடத்தின் துவக்கத்திலிருந்தே வலுவாக பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ராசியின் அதிபதியான சூரியனும் வித்யாகாரகரான புதனும் இணைந்து வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் புத ஆதித்ய யோகம் மிகவும் விதமாக வலுப்பெறக்கூடிய ஒரு தருணமாக ஜனவரி 7ஆம் தேதி முதல் அமைய போகிறது. 13ஆம் தேதி வரை வலுவாக சூரியன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலும் 14ஆம் தேதியிலிருந்து மிகவும் வலுவாக அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் அற்புதமான இடமாக இருக்கக்கூடிய யோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தில் வலுவாக சஞ்சரிக்க போகிறாருங்க. சூரியன் வலுவாக பஞ்சமஸ்தானத்தை விட்டு விலகும் போது வித்யாகாரகரான புதனும் சுபத்துவ பாதையில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை வலு சேர்க்க போகிறார். எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் இனி ஜாலியோ ஜாலி என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் முன்னேற்றத்திற்கான சிறப்பான தருணமும் அமைவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் மிகவும் அபரிவிதமாக இந்த வேளையில் சிம்மராசிக்காரர்களை தேடி வருகிறது. பொதுவாகவே வித்யாகாரகரான புதன் தனது பார்வையில் ராசியின் அதிபதியான சூரியனை நட்பு கிரகமாக பார்க்கிறார். ராசியின் அதிபதியான சூரியனின் பார்வையில் சமகிரகமாக இருந்தாலும் கூட ராசிக்கு அதிநட்பு கிரகமாக செயல்படக்கூடியவர்தான் வித்யாகாரகரான புதன். அவர் பொதுவாகவே ஒருவருடைய ஜாதக அமைப்பில் 2, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுப்பார். அதிலும் இந்த வேளையில் சுபத்துவ பாதையில் வலம் வரப்போகிறாருங்க. இயற்கை சுபகிரகமாக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன். எனவே பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் மிக பெரிய அளவிலான அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாகவும் உறுதியாகவும் சிம்மராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் தடை தாமதம் இல்லாமல் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உருவாகக்கூடிய அற்புதமான தருணமாக அமைகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார் சிம்மராசிக்காரர்களுக்கு. அது மட்டுமல்லாது எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றை வெற்றி நிறைந்தவையாகவும் கனகச்சிதமாக முன்னேற்ற பாதையில் இட்டு செல்வதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை வலு சேர்ப்பதால் எதிர்பார்க்கக்கூடிய அத்தனை வகையான பணிகளிலும் இனி ஜாலியோ ஜாலி என்று சொல்லக்கூடிய வகையில் நிச்சயமாக நன்மை நிறைவாக உண்டு. ஏனென்றால் பொதுவாக வித்யாகாரகரான புதன் மிக வலுவாக சஞ்சரிக்கும் போது மிக கடினமான சிக்கல் நிறைந்த பணிகளை கூட எளிதாக செய்து முடிக்கக்கூடிய அளவிற்கு அறிவாற்றலை அள்ளி கொடுப்பாருங்க. உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுக்காமல் அறிவுபூர்வமாக சிந்தித்து முடிவுகளை திறன்பட கையாளுவதற்கான முதன்மையான யோகத்தை கொடுக்கிறார். ராசியின் அதிபதியான சூரியனும் வலுவாக வலம் வர போகிறார். எனவே இந்த வேலை என்பது நினைப்பதை காட்டிலும் இரட்டிப்பு மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் மிகவும் வலுவாகவும் நிறைவாகவும் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிம்மராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான காரிய தடைகள் சிக்கல்கள் சிரமங்கள் போன்றவை முற்றிலும் விலகி எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை எளிதில் சந்திப்பதற்கான முதன்மையான யோகத்தை வலுவாக அள்ளி கொடுக்கிறாருங்க. மற்ற கிரகநிலைகளும் பெரும்பாலும் சாதகமாக வலம் வருகின்றன. எனவே இந்த தருணத்தில் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல மாற்றங்களை உறுதியாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு. அதோடு மட்டுமல்லாது குடும்பம் சார்ந்த பணிகளில் சனியுடன் சுக்கிரன் இணைந்து சப்தமஸ்தானமாகிய 7ஆம் இடத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை வித்யாகாரகரான புதன் வலுப்படுத்துவதால் இல்லத்தில் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பல பிரச்சனைகள் எந்தவிதமான சிரமமும் இன்றி சுமூகமாக தீர்வு காணப்படுவதற்கான நல்ல யோகம் உண்டு. குடும்பத்தில் மகிழ்ச்சியை அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான விசேஷ தருணங்களை மிகவும் சிறப்பாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் வலுவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. அடிப்படையான வசதிக்கு எந்தவிதமான குறைவும் இல்லாமல் எதிர்பார்க்கக்கூடிய வகையில் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் குதூகலமும் இரட்டிப்பாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நுணுக்கமான திட்டங்களை செயல்படுத்துவதற்கான யோகம் உண்டு. நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம் உள்ளிட்ட பல்வேறு வகையான இனிமையான விசேஷ தருணங்களை மிகவும் சிறப்பாக மாற்றிக்கொள்வதற்கான முதன்மையான யோக வாய்ப்புகள் இந்த வேளையில் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. பயணங்கள் மேற்கொண்டாலும் அந்த பயணங்கள் மூலமாக ஆதாயம் நிறைவாக அமைவதற்கான முதன்மையான யோகமும் சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை திட்டவட்டமாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்த
ஏற்படுத்துகின்றன. எனவே பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள், சிரமங்கள் முற்றிலுமாக விலகும். புத ஆதித்ய யோகத்தின் காரணமாக பணவரவை உயர்த்தி கொள்வதற்கான சந்தர்ப்பமும், பொருளாதார ரீதியான நெருக்கடிகள் விலகி முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய நல்ல வாய்ப்பும் நிறைவாக இந்த வேளையில் எளிதில் உங்களை தேடி வரப்போகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் உத்தியோகம் சார்ந்த பணிகளுக்காக முயற்சி செய்யக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு எளிதில் நீங்கள் நினைக்கின்ற நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். உத்தியோகம் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய பணிச்சுமை என்பது குறையும். சிக்கலான சூழல்கள் அனைத்தும் தங்களுக்கு சாதகமாக மாறுவதற்கான யோகம் உண்டுங்க. டென்ஷனை உருவாக்கி வந்த பல்வேறு வகையான காரியங்கள் இந்த தருணத்தில் சுமூகமாக தீர்வு காணப்படுவதற்கான யோகம் உண்டு. எந்த ஒரு செயலை செய்ய முயற்சி செய்தாலும் அவற்றை சூட்சமங்களை நன்கு அறிந்து செயல்படுத்த முயற்சி செய்வதால் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நிறைவான முன்னேற்றத்தை இந்த தருணத்தில் உறுதியாக பெற முடியும். ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகளும் தடை தாமதம் இல்லாமல் உங்களை வந்து சேருவதற்கான யோகம் நிறைவாக கிடைக்கிறது. தொழில்துறை, வியாபாரத்துறையில் அதிக அலைச்சல் இல்லாமல் பணிகளை சிறப்பாக மேற்கொள்ள முடியும். புதிய ஆர்டர்களும் ஒப்பந்தங்களும் எதிர்பார்ப்பதை விட மிக சிறப்பாக கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு. பொருளாதார ரீதியாக ஏற்பட்டு வந்த சீர்குலைவுகளை சீர் செய்வதற்கான நல்ல சந்தர்ப்பமும் இந்த வேளையில் வித்யாகாரகரான புதன் மற்றும் ராசியின் அதிபதியான சூரியனின் அமைப்பால் நிறைவாக கிடைக்கிறது. கலைத்துறையின் நாயகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் சனியால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை விளக்குவதால் சப்தமஸ்தானம் வலுப்பெறுகிறது. இந்த வேளையில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை புதன் வலுப்படுத்துவதால் புதிய வாய்ப்புகள் தடையில்லாமல் உங்களுக்கு நிறைவாக கிடைக்கும். வருமான உயர்வுக்கான நல்ல வாய்ப்புகளும் மக்கள் மத்தியில் உங்களது படைப்புகளுக்கு மிகப்பெரிய அளவில் வரவேற்பு நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்வதற்கான முதன்மையான யோகத்தையும் நிறைவாக அள்ளி கொடுக்கிறதுங்க. கலைத்துறை ரீதியான சிறு முயற்சியும் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை அபரிவிதமாக அள்ளி கொடுப்பதற்கான யோகத்தை சிம்மராசிக்காரர்களுக்கு நிச்சயம் உருவாக்கி கொடுக்கிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய அனுகூலமற்ற நிலைகள் அனைத்தும் அனுகூலமாக மாறுவதோடு நீங்கள் நினைத்த காரியங்களை தடையில்லாமல் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய வகையில் பல திருப்பு முனைகளை சந்திக்கக்கூடிய முதன்மையான யோகமும் இந்த தருணத்தில் அரசியல் சார்ந்த பணிகளில் நிறைவாக கிடைக்க போகிறது. மாணவ மாணவியரின் கல்வி ரீதியான பணிகளில் நல்ல முன்னேற்றம் உண்டு. ஞாபக சக்தி அதிகரிக்கும். மறதி குறைந்து தேர்வுகளில் அதிக மதிப்பெண்ணுடன் தேர்ச்சி பெறுவதற்கான யோகமும் நிறைவாக கிடைக்கிறது. விவசாயம் சார்ந்த பணிகளில் நல்ல முன்னேற்றம் உறுதியாக கிடைக்கும். வயல் சார்ந்த பணிகளில் இடுபொருட்கள் மற்றும் நவீன உபகரணங்கள் வாங்குவதற்கான முதன்மையான யோகமும் கிடைக்கிறது. விளைச்சல் திருப்திகரமாக அமையும். எதிர்பார்க்கக்கூடிய தனலாபம் உறுதியாக உங்களை தேடி வரும். மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக சிம்மராசிக்காரர்கள் வித்யாகாரகரான புதன் பஞ்சமஸ்தானத்தை வலு சேர்க்கக்கூடிய இந்த வேளையில் கால்நடை வளர்ப்பிலும் நிறைவான முன்னேற்றம் கிடைக்கும். எனவே சிம்மராசிக்காரர்கள் வாரத்தில் புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். முற்றிலுமாக தடை தாமதங்கள் அனைத்தும் விலகி தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக பெறுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் கன்னிராசிக்காரர்களுக்கு எளிதில் கைகூடும் என்பதில் சந்தேகமே இல்லை. இனி ஜாலியோ ஜாலி என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல மாற்றங்களை உறுதியாக சந்திக்க முடியும்.